ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி பொணிச்சிட்டு பார்க்கலாமா? சரஸ்வதி பூஜை அதுமா மதியானம் வந்து லஞ்சுக்காக ஒயிட் ரைஸும் பீட்ரூட் கீரையும் தான் கிடஞ்சி வந்திருந்தேன். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து செஞ்சுருந்தேன். அப்படியே சமையலை செஞ்சுக்கிட்டே அப்படியே நிலையில் வந்து மா இலை கட்டுறதுக்காக அதுவுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்கள்கிட்ட காலைல வந்து சொல்லியிருந்தேன், காலைல குளிச்சுருங்க, கதவுலலாம் வந்து பட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். குளித்ததுலேருந்து எப்போ பட்டை போடுவேன், எப்போ படைப்பேன், எப்போ படைப்பேன்னு என் பிள்ளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்டா சொன்னோம் அப்படின்ட்டு நினைக்க தோணுச்சு. என்ன தான் பண்ணுறதுனே ஒன்று சொல்லிட்டோன்னு வச்சுங்க, அதையே பிடிச்சிக்குது. எப்போ பட்ட போடுறது, எப்போ பட்ட போடுறது, நான் போட்டுமா, நான் போட்டுமா, இருடா செத்த நேரம் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறேன். எங்கள் வீட்டில் தான் இப்படிலாம் இருக்கா பசங்க, இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்கான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ பொறுமையாக இருக்க வச்சு ஒரு வழியாக சமைச்சிட்டு மாயிலையெல்லாம் கட்டிட்டு அப்படியே பட்டை போட்டுட்டு கொஞ்சோண்டு கலர் பேப்பர் இருந்துச்சு, அதையுமே ஒட்டி விட்டா. சரி, ஒரு 3 பலூனை மட்டும் நிலையில் கட்டி விடலான்னு பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 15 பலூன் கிட்ட ஊற்றி தள்ளிட்டாங்க, அப்பா பிள்ளை எல்லாம் சேர்ந்து. அதோட சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே வீட்டுக்காரங்க வந்து 2 வந்து கோத்து கொடுத்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு டபுள் ஸ்டைர் சிக்கிற வச்சு நிலையில், செவுத்தில், அப்புறம் கேட்லன்னு எல்லா இடத்துலையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒட்டி விட்டுட்டேன். வீட்டுக்குள்ளேயும் கட்ட சொல்லி தான் இது பண்ணாங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் வேணாண்டா, இங்கே மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற வீடை பார்க்கும்போது நாங்கள் தான் என்னவோ ஆயுத பூஜைக்கு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, பசங்களோட சந்தோஷம் தானே.